கடந்த 10 வருஷமா எம்சியூல ஸ்பைடர்மேனா கலக்கிட்டு இருக்காரு டாம் ஹாலண்ட். எம்சியூல தன்னோட எதிர்காலத்தை பத்தி டாம் ஹாலண்ட் பேசியிருக்காப்ல. இந்த வருஷம் அவர் நடிச்ச ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகுது. இது அவரோட 7வது எம்சியூ படம். ஆனா இதுக்கப்புறம் அவரோட ஃபியூச்சர் என்னங்கிறது தான் இப்ப கொஸ்டினே. ரீசெண்டா ஒரு பேட்டியில டாம் ஹாலண்ட் சொன்னது என்னன்னா, அடுத்த ஸ்பைடர்மேன் யாரா இருந்தாலும் மைல்ஸ் மொரால்ஸாவோ இல்ல ஸ்பைடர் கிவனாவோ யாரா இருந்தாலுமே அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பீட்டர் பார்க்கர் கதையை மெதுவா முடிச்சுட்டு புதிய ஸ்பைடர் ஹீரோக்கு வழி வகுக்கிறது தான் இதுல இருந்து தெரியுது. கடந்த 20 வருஷமா லைவ் ஆக்ஷன் ஸ்பைடர்மேன்னாலே அது பீட்டர் பார்க்கர் மட்டும்தான். ஆனா காமிக்ஸ்லயும் அனிமிலையும் பாத்தீங்கன்னா ஸ்பைடர் வேர்ஸ் படங்கள்ல மைல்ஸ் மொராலஸ் போன்ற நிறைய ஸ்பைடர் ஹீரோக்கள் இருந்திருக்காங்க. அதனால எம்சியோட அடுத்த கட்டத்துல டாம் ஹாலண்ட் ஒரு மென்டரா இருந்து புதிய ஸ்பைடர்மேன்ஸுக்கு வழிவிடலாம்னு ரசிகர்கள் நம்புறாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இன்னும் ஒரு 3 படம் டாம் ஹாலண்ட் நடிச்சுட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இந்த சீக்வலை ஒரு 3 படத்தோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புது ஸ்பைடர்மேனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.